Hello everyone, welcome to Gaus Arts. இந்த வீக் வேலண்டைன்ஸ் டேனால அது ரிலேட்டடான ஒரு டிராயிங் டியூட்டோரியல் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஹார்ட் ஷேப் பலூன் ட்ரா பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நம்ம வரைய போகிற இமேஜோட ரெஃபரன்ஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை ரெஃபரன்ஸாக வச்சு என் கூட அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜோட அவுட்லைனை உங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒரு பலூன் ஷேப்னால டெஃபினட்டாக அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு வரைஞ்சா போதும். நல்லா டைம் எடுத்து இந்த அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. பிகாஸ் அதுதான் ஒரு பேஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் ஃபைனல் ட்ராயிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்கள் ஃபைனல் அவுட்லைன். உங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்தீங்கன்னா எது லைட்டஸ்ட்டு ஷேட் இருக்கோ அதுதான் எப்பயுமே பேஸ் கலராக கொடுக்கணும் ஒரு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ வந்து இப்போ நம்ம இமேஜில் வந்து வெர்மிலியான் ரெட் கலர் தான் பேஸ் கலராக இருக்குது. ஸோ அதை அந்த மார்க்கர் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராயிங் ஃபுல்லாக அதை ஃபஸ்ட்டு கலர் பண்ணிக்கோங்க. அதை கலர் பண்ணி முடிச்சுட்டு கிரிம்சன் ரெட் பென்சில், நம்ம பிரிஸ்மா கலர் பென்சிலில் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு நான் பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்ட்ரோக்கையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட்டாக நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த பலூனில் பார்த்திங்கன்னா சின்ன செக்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை ஒன்று ஃபஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பென்சிலை வச்சு அந்த ஸ்ட்ரோக்ஸை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கேப்ஸில் ஒயிட் கலர் பென்சிலை வச்சு ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஐவரி பிளாக் பென்சில் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நான் பண்ணுற மாதிரியே கலர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்ஸில் ஒயிட் ரெட் இந்த மாதிரி மேலே ஓவர்லாப் பண்ணுற மாதிரி கலர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு பிளெண்டான எஃபெக்ட் கொடுக்கும். அப்போ தான் கலர் உங்களுக்கு ஸ்மூத்தாக அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்ஸு செகண்ட் செக்மெண்ட்லேயும் கலர் பண்ணிட்டே வாங்க. இந்த ஒயிட் போர்ஷன்லாம் என்னென்னா நம்ம பலூன் மேலே லைட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து படுது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் அந்த ஒயிட் போர்ஷன்ஸ். ஸோ இதே மாதிரி பிளாக் ரெட் ஒயிட் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நான் பண்ணுற மாதிரியே கலர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டும் ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ பலூனுக்குள்ளே இருக்க அந்த சென்டரோட அவுட் சைடில் பிளாக் கலர் பென்சில் வச்சு நான் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் பென்சில் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் பர்சன் என்னென்னா லைட் வந்து லெஃப்ட் சைடில் படுது, இது வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ லைட்டோட சோர்ஸ்லேருந்து தள்ளி வர அது வந்து டார்க்காக அப்பியர் ஆகும். ஸோ அதோட ஷேடோஸ் தான் இந்த பிளாக் கலர். அதை முடிச்சுட்டு மிச்சம் இருக்க செக்மெண்ட்ஸ்லாம் சேம் ரெட் கலர் பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அந்த கேப்ஸில் ஒயிட் கலர் பென்சில் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட மிச்ச இடத்துலலாம் பிளாக் கலர் பென்சில் வச்சு அந்த டார்க் போர்ஷனை ஃபில் பண்ணிகிட்டே வாங்க.
பலூனோட சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வர இடத்துல கொஞ்சம் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து பிளாக் கலர் பென்சில் வச்சு லைட்டாக டார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெட் கலர் பென்சிலோட கலர் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒயிட் டாட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் அங்கேயே லைட் போட்டு சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்தீங்கன்னா பிளாக் போர்ஷன்ஸ் வந்து சில இடத்துல ரொம்ப பிளாக்காக இருக்கும், அதே போல் சில இடத்துலலாம் ரொம்ப டல்லாகிட்டே வரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பிளாக் பென்சிலை வச்சு டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸில் அது யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி யூஸ் பண்ணிங்கன்னா அதிக ப்ரெஷரோடு இருக்கும், அதனால் ரொம்ப டார்க்காக வரும். அதே மாதிரி அதோட லைட்டாக இருக்க போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி ப்ரெஷர் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பிளாக்காக எஃபெக்ட் கொடுக்கும். சேம் தான், எல்லா செக்மெண்ட்டும் பண்ண அதே ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கலர் நான் யூஸ் பண்ணுறேனோ அதே கலரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எனக்கு வந்து எஃபெக்டை உங்களுக்கும் அதே மாதிரி வந்துடும். உங்கள் ஒயிட் கலர் பென்சிலை வச்சு அந்த எட்ஜஸ்லலாம் லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு ஒரு 3D இமேஜ் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பலூன் டைப்பில் ஹேர்லாம் ஃபில் பண்ணோன்னா அங்கங்கே ஸ்ட்ரிங்க் ஆகி சுருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆன இடத்துல தான் இந்த பிளாக் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி இருக்குது, அதான் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பிளாக் ஸ்ட்ரோக்ஸை நான் வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங்கான இடத்தையும் ஒயிட் கலர் பென்சில் வச்சு ஹைலைட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்ட்ரிங்கோட டெப்த் என்னன்னு தெரியும்.
ஸோ இதே மாதிரி டாப் ரைட் கார்னர் யூஸ் பண்ண மெத்தட் வச்சு ஃபுல் பலூனை ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் ரெட் ஒயிட் பிளாக் கலரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அங்கங்கே ஹைலைட்டடான போர்ஷனை ஒயிட் கலர் வச்சு நல்லா ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்ப்ரிங்ஸ்லாம் சூப்பராக ஹைலைட் ஆகிருக்கும். ஒரு 3D எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இப்போ அந்த லைட் படுற அந்த ஒயிட் போர்ஷனும் அந்த ரிஃப்ளெக்டட் ஏரியாவையும் அது போக அந்த சென்டரில் இருக்க போர்ஷனையும் எப்படி கலர் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ஒயிட் போர்ஷன் இருக்குல்ல, அதுதான் அந்த லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம். அதை சுற்றி உங்கள் ஒயிட் கலர் பென்சில் வச்சு கலர் பண்ணுங்கள். அது மேலே ரெட் கலர் பென்சில் வச்சு ஒரு பிளெண்ட் எஃபெக்ட் கொடுங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்காது, ஒரு ரெண்டும் மிக்ஸான ஒரு கலர் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ரெட் கலர் பென்சில் வச்சு அந்த சென்டர் போர்ஷன் ஃபுல்லாக கலர் பண்ணிவிடுங்க. எட்ஜஸ்லாம் கம்ப்ளீட்டாக கலர் ஃபில் ஆகிற மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. கலர்லாம் ஸ்மூத்தாக ஃபில் ஆகிற மாதிரி கலர் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா கலர் பண்ணுங்கள். இப்போ அந்த சென்டர் போர்ஷனோட கார்னர்ஸ்லாம் பிளாக் கலர் பென்சில் வச்சு கொஞ்சம் கம்மி ப்ரெஷரில் கலர் பண்ணுங்கள். அது மேலே ரெட் கலர் பென்சில் அடிங்க. அது மேலே ரெட் கலர் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிளாக் அண்ட் ரெட் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி அப்படியே ஒரு பிளெண்டாகிற கலருக்கு கொண்டு வாங்க. அந்த கார்னர் ஒட்டி இருக்க பிளாக் கலருக்கும் நீங்கள் அடிக்க போகிற பிளாக் கலருக்கும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஷேடில். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கம்மி ப்ரெஷர் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி பிளாக் ஷேட் கொடுங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஷேடிங் வரலனா நீங்கள் அதோட லைட்டர் ஷேடான க்ரே கலர் பென்சில் இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி கூட ஷேட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இப்படி டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸை வச்சு ஷேடிங் பண்ண வருதோ அவங்களாம் பிளாக் பென்சிலை யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் ஒயிட் கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. அதை வச்சு சென்டர் போர்ஷனில் ரெட் கலர் அடிச்சிங்களா, அதுக்கு மேலே ஒயிட் கலர் அடித்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். இதுவும் கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கலர் பண்ணுங்கள். நல்லா டைம் எடுத்துக்கோங்க, யாரும் ஃபாஸ்ட்டாக பண்ண வேணாம். இப்போ அகைன் ரெட் கலர் அது மேலே கலர் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் ஸ்மூத்தாக வர மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்களும் கலர் பண்ணுங்கள். இப்போ பிளாக் கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. முன்னாடி கொடுத்த பிளாக் ஷேடோட இன்னும் லைட்டாக ப்ரெஷர் கம்மியாக வச்சு ஷேட் பண்ணுங்கள். இப்போது உங்கள் கையை வச்சு கூட நீங்கள் ஸ்மஜ் பண்ணலாம். ஸோ லைட்டாக ஷேட் பண்ணி மறுபடியும் ஸ்பட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்பட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த ஒயிட் கலர் பென்சில், ரெட் கலர் பென்சில், பிளாக் கலர் பென்சில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான கலர் வர வரைக்கும் நீங்கள் கலர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது உங்கள் ஒயிட் கலர் ஜெல் பென் எடுத்துக்கோங்க. இதுதான் முக்கியமானது. இதை வச்சு எங்கெங்கெல்லாம் உங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜில் ஒயிட்டாக அப்பியர் ஆகுதோ அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் கலர் பண்ணிக்கிட்டே வாங்க. முக்கியமாக அந்த ஸ்ட்ரிங்கான இடத்துலலாம் ஒயிட் கலர் பென்சில் கரெக்டாக நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்ட்ரிங்ஸோட டெப்த்லாம் நல்லா அழகாக தெரியும். நான் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு 3D எஃபெக்ட் கிடச்சிட்டே வரும். ஸோ இப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் ஃபைனல் இமேஜ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன மாதிரி டியூட்டோரியல்ஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வேறு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும்.